மாவட்டம் குன்றத்தூர் முருகன் கோயிலில் சித்திரை மாத கிருத்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்ய காலை முதலே பக்தர்கள் குவிந்தனர். மேலும் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு அறங்காவலர் குழு சார்பில் நீர்மோர் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் முக்கடல் அருகே தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் நடப்பட்ட மரங்களை வெட்டிச் சென்ற மர்ம நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சக்திவேல் என்பவர் மரத்தில் தலைகீழாக தொங்கியபடி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மரத்தை வெட்டி எடுத்துச் சென்ற மர்ம நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முக்கூடல் வருவாய் ஆய்வாளரிடம் மனு வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் போக்குவரத்து துறையின் பழைய சட்டத்தின்படி ஆர்சி புத்தகத்தை நேரில் வழங்க வலியுறுத்தி தென்காசி மாவட்ட 4 சக்கர வாகன வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நலசங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் செல்வ சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பெரம்பலூர் தண்ணீர் பந்தல் அருகே உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கார் வியாபாரிகள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கணினிமயமாக்கப்பட்ட நிலையில் ஆர்சி வேலைகள் காலதாமதம் ஆவது உள்ளிட்டவைகளை கண்டித்து நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் பயிலும் புவியியல் துறை மாணவர்களின் வேலைவாய்ப்பை அதிகரிக்க செய்யும் வகையில் நிலத்தடி நீர் ஆய்வு குறித்த சிறப்பு கள பயிற்சி நடைபெற்றது. துறை தலைவர் வெங்கடாஜலபதி தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சேலம் மாவட்ட துணை நில நீர் வல்லுநர் கல்யாணராமன் கலந்து கொண்டு நேரடி கள பயிற்சி அளித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அதிவேகத்தில் வந்த தனியார் பேருந்து மோதி குப்பை வண்டியுடன் தூக்கி வீசப்பட்ட தூய்மை பணியாளர் படுகாயமடைந்தார். காயமடைந்த தூய்மை பணியாளரான சித்ரா ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்விபத்து ஏற்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலய திருக்குளத்தில் நாளை காலை நடைபெறவுள்ள காஞ்சி சங்கர மடத்தின் 71வது பீடாதிபதி சந்நியாசிய தீட்சை பெறும் நிகழ்விற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்வில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், உயர்மன்ற நீதிபதிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், பக்தர்கள் என பலர் கலந்து கொள்ள உள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை விழா துவங்குவதற்கு முன்பாகவே பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள பல வண்ணங்களில் டேலியா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து செல்கின்றனர். கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டம் குறிச்சியாடு வனப்பகுதியில் வெள்ளைமான் வனப்பகுதியில் உலா வந்துள்ளது. இந்த காட்சியினை அவ்வழியாக பயணித்த சுற்றுலா பயணிகள் தங்களின் கைபேசி மூலம் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் தற்போது இது வைரலாகி வருகிறது. கரூரில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பணிகளை துரிதப்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கார் விற்பனையாளர்கள் மற்றும் ஆலோசகர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தாரக்குப்பம் அருகே உத்ராபதீஸ்வரர் ஆலயத்தில் சிறுதொண்டை நாயனார் அமுது படையல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான தம்பதியினர் கலந்து கொண்டு குழந்தை பிறக்க வேண்டி கோயிலில் வழங்கப்பட்ட மூலிகைகளான பிரசாதத்தை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர்.
விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் மணல் கடத்தலை தடுக்க தீவிர ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அரக்கண்டநல்லூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட மணல்பூண்டி தென்பெண்ணை ஆற்றில் மாட்டு வண்டி மூலம் மணல் கடத்தலில் ஈடுபட்ட தேவனூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரை போலீசார் கைது செய்து மாட்டு வண்டியை பறிமுதல் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர் பகுதியில் உள்ள செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு வீட்டில் தனியாக இருந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த பீடி தொழிலாளியான இலியாஸ் மீது குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இவ்வழக்கு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இலியாசுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து வேலூர் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக மாவட்ட செயலாளர் பிரசாத் தலைமையில் திரளானோர் மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் மனு அளித்தனர். அம்மனுவில் எட்டயபுரம் அருகே மின்தடை ஏற்பட்டபோது மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சிய போக்கினால் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், இரவு நேரங்களில் புகார்களை பெறுவதற்கு மக்கள் தொடர்பு பணியாளர் ஒருவர் மின்வாரிய அலுவலகத்தில் பணியில் அமர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளதாக மனு அளித்தவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். ஏரியாவை சுத்தி பாக்குறேன். எந்த இடத்துலயாவது மின் ஊழியர்கள் யாராவது இருப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், கரண்ட் போயிருக்கு, ஏதாவது அசம்பாவிதம் எதுவும் வர்றதுக்கு முன்னாடி இதை தடுத்துடலான்னு. அப்ப சுத்தி பார்க்கும்போது எந்த இடத்துலயுமே இல்ல. அலுவலகத்துக்கு போறேன், அலுவலகமும் பூட்டி இருக்கு, அங்கேயும் ஊழியர்கள் இல்ல. அப்போ நான் அதை படுத்துறேன். காலையில 5 மணிக்கு ஒரு அம்மா வாசல் தொளிக்க வந்திருக்காங்க. வாசல் தொளிக்க வந்த அம்மா அருந்து கிடந்த மின் கம்பிய தொட்டு இறந்துடுறாங்க. அந்த செய்தி எனக்கு காலையில கிடைக்கும் போது நாங்க தோழர்கள் எல்லாம், முற்போக்கு இயக்க தோழர்கள் எல்லாம் கூப்பிட்டு அலுவலகத்துக்கு போறோம். அலுவலகத்துல எந்த விதமான எங்களுக்கான உரிய அங்கீகாரம் இல்ல, அந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்போ தொடர்ச்சியா இது நடந்துட்டு இருக்கிறதுனால கலெக்டர்கிட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம மனு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மனு கொடுத்திருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் தங்களது நிலத்தை தங்களுக்கே தெரியாமல் விற்பனை செய்த ரியல் எஸ்டேட் செய்பவர் மீது நடவடிக்கை எடுத்து தங்களது இடத்தை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். குமாரகிரி பஞ்சாயத்தில் மரிய ரோசலின் என்பவர் 11 சென்ட் இடம் வாங்கிய நிலையில் அதில் 6 சென்ட் நிலத்தை ரியல் எஸ்டேட் அதிபர் சண்முகவேல் என்பவர் வேறொருவருக்கு விற்பனை செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். 21ஆம் ஆண்டு வாங்கியிருந்தார்கள். 2023 எங்களுக்கு அறியாமலே அந்த சண்முகவேல் என்பவர் அதுல 11 சென்டில் 6 சென்ட் இடத்தை தூத்துக்குடியில் இருக்கிற டிஎன்ஹெச் காலையில் இருக்கிற விஸ்வநாதம் மனைவி ராஜகணிக்கு பத்திரம் அடித்து கிரை செய்து கொடுத்திருக்கிறார். இப்பொழுது எங்க இடத்துல வீடு கட்டி கொண்டிருக்கிறார். எனவே அந்த இடம் எங்களுக்கு மீட்டு தரப்பட வேண்டும் என்பதற்காக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு கொடுத்திருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் சொத்து தகராறில் இரும்பு கம்பியால் தாயை அடித்துக் கொன்ற மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்ற உயிரிழந்த பிருந்தாவின் பிரேதத்தை கைப்பற்றி கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து குற்றவாளியான அருண்குமாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பாலமுருகன் திருக்கோவிலில் சித்திரை கிருத்திகை விழாவை முன்னிட்டு பால்காவடி வேல்காவடி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு கார் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் சின்னசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து வாகன வணிகர்களின் சிரமம் கருதி தங்களால் வழங்கப்படும் ஆவணங்களின் அலுவலக பணிகளை விரைவாக முடித்துக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.